வணக்கம். ஜூலை 29ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜெயின் ஸ்ட்ரீட் செபி கிட்ட கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்கு. செபி அவங்க மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. இந்த விசாரணை நடத்தி வராங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடத்தியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு ஜெயின் ஸ்ட்ரீட் மீது. அவங்க ஒரு அபராத தொகையை எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போட சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே அவங்க போட்டிருக்கிறாங்க. செபி சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க ஜெயின் ஸ்ட்ரீட் கிட்ட. அதுக்கு இன்னும் அவங்க பதில் கொடுக்காம இருக்கிறாங்க. கால அவகாசம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க செபி கிட்ட. எவ்வளவு நாட்கள் தேவைன்றது சொல்லலை. செபி ஏற்கனவே 21 நாட்கள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. ஜூலை 3ஆம் தேதி தான் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. 21 நாட்கள் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அது போன வாரம் முடிவுக்கு வந்தது. இப்போ கூடுதலாக கால அவகாசம் வேணும்னு ஜெயின் ஸ்ட்ரீட் செபி கிட்ட கேட்டிருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மொனார்க் சர்வேஸ் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. நல்ல லிஸ்டிங் இருந்திருக்கு. 68% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஐபிஓவில் 250 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. இன்றைக்கி லிஸ்டிங் ஆயிருக்கு 68%. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. 80% மேலே லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹையாக போயிட்டு இருந்தது கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம். ஆனால் 68% லிஸ்ட் ஆயிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. மகாராஷ்டிரா அரசு அவங்களுடைய சொந்த டாக்ஸி ஆப்பை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. அதற்கான வேலையை துவங்கி இருக்கிறாங்க. ஓலா, ஊபர், ரேபிடோக்கு போட்டியாக அவங்களுடைய சொந்த ஆப்பை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. ரிலையன்ஸ் கம்பெனிகள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வராங்க. அது குறித்தான தகவல் அரசு பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருப்பது 60 கம்பெனிஸ் மற்றும் 22 இண்டிவிஜுவல்ஸ் மீது விசாரணை நடத்தியிருக்கிறாங்க, சோதனையை நடத்தியிருக்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே தான் இந்த விசாரணை நடந்து வருது. 2 நிறுவனங்கள் மீது தான் இப்போ குற்றச்சாட்டு இருக்குது. ஒன்று ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ், மற்றொன்று ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ். இரண்டுமே அனில் அம்பானி கீழே வரக்கூடிய நிறுவனங்களாக இருந்தது. சிபிஐ தான் இந்த 2 நிறுவனங்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாங்க. அங்கே எஸ் பேங்க்கில் லோன் எடுத்திருந்தாங்க. அந்த லோன் எடுத்ததில் முறைகேடு இருக்குது, லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க எஸ் பேங்குடைய தலைவர்களுக்கு. அப்போ அந்த லோன் அமௌண்ட்டை அவங்க டைவர்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணை செய்து வராங்க. இது குறித்தான அப்டேட் தான் இப்போ அரசு பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ். நிப்பான் இந்தியா ஏஎம்சிக்கு சிஎல்எஸ்ஏ ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு. முன்ன சொல்லியிருந்தது அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹780. வருண் பியூரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. நெட் ப்ராஃபிட் ₹1317 கோடி, இயர் ஆன் இயர் 5% அதிகரித்தது. ரெவென்யூ ₹7163 கோடி, இயர் ஆன் இயர் 2% விழுந்தது. செனோரஸ் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்கு. ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜூலை 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க செனோரஸ் ஃபார்மா. ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா குரூப்புங்க. ஸோ அவங்க தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு கிரிக்கெட் டீமை மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஐபிஎல் ஒரு டீம் வைத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இப்போ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இந்த 100 காம்படிஷனில் பங்கெடுக்கக்கூடிய மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் லிமிட்டடை 70% ஸ்டேக் வாங்குறாங்க ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ். இதற்காக 8.12 கோடி கிரேட் பிரிட்டன் பவுண்ட் செலவு செய்கிறாங்க ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ். அடுத்த 2 ஆண்டுக்குள்ளார இந்த டிரான்சாக்ஷன் முடிக்கப்படும்ன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் அரசு அனுமதி வழங்கியிருந்தாங்க அவங்களுக்கு அங்கே ஆலை அமைப்பதற்கு. இப்போ ஆந்திர பிரதேஷ் அரசு அவங்களுக்கு மானியம் வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன தொகைக்கு என்ன மானியம் போன்ற தகவல் அவங்க வெளியிடலாம். ஆனால் மானியம் கிடைச்சிருக்குன்ற தகவல் கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருக்கிறாங்க. டாரண்ட் ஃபார்மாக்கு சிட்டி ரிசர்ச் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4380. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் ₹4000. இப்போ 3775 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாரண்ட் ஃபார்மா. சொலேரியம் கிரீன் எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு ₹27 கோடி. என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகம் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸ் இது. பஜாஜ் ஹெல்த் கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ₹12 கோடி, இயர் ஆன் இயர் 66% அதிகரித்தது. ரெவென்யூ ₹148 கோடி, இயர் ஆன் இயர் 13% அதிகரித்தது.
ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான முடிவெடுக்க இருக்கிறாங்க. ₹150 கோடி வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோல டீட்டெயில்டா பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிஎன்சி இன்ஃப்ராடெக் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. என்ஹெச்பிசி உடைய ஒரு டெண்டர்ல அவங்க லோவஸ்ட் பிட்டரா இருக்கிறாங்க. ₹2956 கோடி டெண்டர் இது. சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அவங்களுடைய ஹைட்ரோ கார்பன் ஆஃப்ஷோர் பிசினஸ் கீழ ஒரு ஆர்டர் கிடைக்குது. மிடில் ஈஸ்ட்ல இருந்து கிளையன்ட்டுடைய பேர் சொல்லல. அவங்க என்ன மதிப்புன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லியிருப்பது அல்ட்ரா மெகா ஆர்டர். கம்பெனி அல்ட்ரா மெகா ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு ₹15,000 கோடி மேல இருக்கலாம். தாமஸ் குக் குறித்தான ஒரு அப்டேட். பொனான்சா நிறுவனம் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. தாமஸ் குக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 262 கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 3 4 மாதங்கள். அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா டெய்லி சார்ட்ஸ்ல கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க பொனான்சா. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோல டீட்டெயில்டா பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி நிதியாண்டு 2026க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ₹10,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகத்தான். புதிதாக கம்பெனியை வாங்குவாங்களா, இல்ல புது ஆலைய ஆரம்பிப்பாங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஆலையை விரிவாக்கம் செய்வாங்களான்ற தகவல் தெரியல. ஆனா ₹10,000 கோடி இதற்காக நிதி ஒதுக்கி இருக்காங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். காஸ்மோஃபர்ஸ் நிறுவனம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய பெட் கேர் பிசினஸ் தான் ஜிக்லி. அவங்க ஒரு புது முதலீடு செய்திருக்காங்க. பெங்களூருவை சார்ந்த சாண்டா அனிமல் ஹெல்த் கேரை வாங்குறாங்க. 2025ல மோசமா பெர்ஃபார்ம் பண்ண 2 நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், ஒன்று ட்ரெண்ட் மற்றொன்று டிசிஎஸ். இரண்டுமே டாடா நிறுவனம். எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது. 2025ல இதுவரைக்கும் டிசிஎஸ் 25% விழுந்திருப்பதாகவும் ட்ரெண்ட் 30% விழுந்திருப்பதாகவும் அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சென்னையில் அவங்களுடைய 4வது எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டட் ஸ்டோரை திறந்திருக்கிறாங்க. விரிவாக்கத்துடைய பாகமாக இந்த ஸ்டோரை திறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு மறுபடியும் ஒரு டவுன்கிரேட் நடந்திருக்கு. இம்முறை பெர்ன்ஸ்டைன் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பர்ஃபார்ம் ரேட்டிங்ல இருந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹99. பெர்ன்ஸ்டைன் தான் முதல் அனலிஸ்ட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுடைய டார்கெட் பிரைஸை ₹100 கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 130 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க பெர்ன்ஸ்டைன். மோல்டெக் பேக்கேஜிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் நேற்று அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ ₹241 கோடி இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் ₹47 கோடி இயர் ஆன் இயர் 31% அதிகரித்தது. மார்ஜின் 19.4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 18.2% இருந்தது. நெட் ப்ராஃபிட் ₹22 கோடி இயர் ஆன் இயர் 36% அதிகரித்தது. என்டிபிசி கிரீன் எனர்ஜி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவென்யூ ₹680 கோடி இயர் ஆன் இயர் 18% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் ₹221 கோடி இயர் ஆன் இயர் 59% அதிகரித்தது. பிரபல இன்வெஸ்டரான மதுசூதன் கேலா சில ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியேறி இருக்கிறாரு. ஷேர்ஸை விற்பனை செய்து ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. Q1ல மதுசூதன் கேலா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வைத்திருந்த ஷேர்ஸில் விற்பனை செய்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில கம்பெனிகள் அவருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்கிறாங்க. Q1க்கானது. Q1 முடிவுக்கு பிறகு அதற்கு முந்தின குவார்ட்டரில் மதுசூதன் கேலா அல்லது அவருடைய குடும்பத்தினர் பேர் இடம் பிடிச்சிருந்தது. இப்போ இடம் பிடிக்கல. அதற்கு அர்த்தம் என்னன்னா அவருடைய ஸ்டேக்கை 1% குறைவாக வைத்திருக்கிறாரு அல்லது கம்ப்ளீட்டாக விற்பனை செய்து வெளியேறி இருக்கிறாரு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்ம பேர் எப்போ இடம் பிடிக்கணும், 1% குறைந்தபட்சம் நம்ம ஸ்டேக் வைத்திருந்து நம்ம பேர் இருக்கும். இப்போ அவருடைய பேர் இல்லை. Q1 முடிவில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் அது எந்தெந்த நிறுவனங்கள்னு பார்க்கும்போது வாரி எனர்ஜிஸ், சமை ஹோட்டல்ஸ் மற்றும் பிரதாப் ஸ்நாக்ஸ். சாய்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்திலையும் அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. ஸோ போன குவார்ட்டரில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்ட்டரில் அவருடைய பேர் இருந்தது. இப்போ அவருடைய பேர் இருக்குது. ஆனால் சதவீதத்தை குறைச்சிருக்கிறாரு மதுசூதன் கேலா. அரவிந்த் ஃபேஷன்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 9 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ₹12.6 கோடி. ரெவென்யூ ₹1107 கோடி இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ₹133 கோடி இயர் ஆன் இயர் 16% அதிகரித்தது. மார்ஜின் 12%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 12.1% இருந்தது. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹744 கோடி இயர் ஆன் இயர் 33% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் ₹66 கோடி இயர் ஆன் இயர் 36% அதிகரித்தது. அதானி கிரீன் குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹3800 கோடி இயர் ஆன் இயர் 36% அதிகரித்தது. எபிட்டா ₹3042 கோடி இயர் ஆன் இயர் 28% அதிகரித்தது. மார்ஜின் 80.1%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 85.1% இருந்தது. நெட் ப்ராஃபிட் ₹713 கோடி இயர் ஆன் இயர் 60% அதிகரித்தது. அதானி டோட்டல் கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ ₹1379 கோடி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் ₹165 கோடி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 7% அதிகரித்தது.
இந்தியால லிஸ்டட் கம்பெனியா இருக்கக்கூடிய வேர்ல்பூல் ஆஃப் இந்தியாவுடைய பேரண்ட் கம்பெனி தான் வேர்ல்பூல் கார்ப்பரேஷன். வேர்ல்பூல் கார்ப்பரேஷன் யுஎஸ்ஏல லிஸ்டட் கம்பெனி. நேத்து 14% விழுந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்காங்க. நேத்து மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்டட் டைம்ல இருந்தபோது 14% வேர்ல்பூல் கார்ப்பரேஷன் வீழ்ச்சிய பார்த்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவங்களுடைய எர்னிங்ஸ் பெர் ஷேர் இந்த முழு ஆண்டிற்கான கைடன்ஸ குறைச்சிருக்காங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்த அந்த கைடன்ஸ் முழு ஆண்டிற்கு எர்னிங்ஸ் பெர் ஷேர் $10 இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அத குறைச்சிருக்காங்க. $6லிருந்து $8 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. சிஎன்பிசி டிவி 18ல நேத்து வேர்ல்பூல் கார்ப்பரேஷன் வீழ்ச்சிய பார்த்ததற்கு. மற்றொரு தகவல் கம்பெனி தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்புடைய வரிகள் இன்னும் அமலுக்கு வரல. அதற்கு முன்னாடியே வெளிநாட்டில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்கள யுஎஸ்ஏக்குள்ளார கொண்டு வந்துருக்கிறாங்க. அதனால அந்த போட்டி அதிகமா இருக்கு வேர்ல்பூல் கார்ப்பரேஷன்ன்ற தகவலையும் குடுத்திருக்கிறாங்க கம்பெனி. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி. வணக்கம்.